எங்கள் ஹாம்ஸ்டரு 6 குட்டி போட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் அது மாதிரி போகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா குட்டிங்க எங்கேயும் போகாத அளவுக்கு ஏதாவது மரத்தூளை போட்டு மூடி வச்சுட்டு போகிறது, ரவுண்டு ஷேப்பில் குழி மாதிரி வச்சுட்டு சுற்றி ஏதாச்சும் மேடு மாதிரி வச்சுட்டு போகிறது, இல்லை பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அம்மா ஹாம்ஸ்டர் வந்து செய்யும். எனக்கு உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அதாவது நான் இதுலேயும் எந்த ஒரு பூனை நாய் அது மாதிரி எதுவுமே வளர்க்கலை. மேபி வளர்த்தவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியம் இல்லை. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாம்ஸ்டர் வளர்க்குறேன். இந்த நாய் பூனைலாம் வளர்க்கலை. ஸோ அது வளர்த்தவங்களுக்கு குட்டி போட்டது ஆச்சரியமாக இருக்கும். பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு இது இந்த ஹாம்ஸ்டர் குட்டி போட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சேம் டைமில் அதுக்கு கண் காது எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டே வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தாய் வந்து அவ்வளோ டேக் கேர் எடுத்துக்குது. ஒரு அம்மா வந்து இப்போ ஹியூமன் பீயிங்லே தெரியும் ஒரு அம்மா குழந்தைய பார்த்துக்கிறது கொள்வது எல்லாமே. ஆனால் ஒரு ஹாம்ஸ்டர் ஒரு 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் வந்து இதை பார்த்துக்கிறது எனக்கு உண்மையிலே மெய் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. அதை மூடி வச்சுட்டு போகிறதா இருக்கட்டும், அதை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்படியே உள்ளுக்குள்ளே அது கோழி வந்து முட்டைக்குள்ளே உக்காந்துட்டு அப்புறம் குஞ்சு பொரிச்ச பிறகு உக்காரும் பாருங்கள், அது மாதிரி உக்காந்துக்குது. அந்த வீடியோ நான் இன்னொரு வாட்டி போடுறேன். அது இதெல்லாம் வச்சுட்டு அழகாக அதுக்கு மேலே வந்து உக்காந்துக்குது. இது வந்து 4th டே ஹாம்ஸ்டர் இது. அதனால் லைட்டாக வந்து காது வந்திருக்கு இதுக்கு. இதுதான் அவங்க அம்மா. இப்போ வந்து நம்ம வாக்கிங் இவருக்கு போனோம், அதுக்காக இவர் துடிச்சுன்னுக்கிறாரு. அதுக்காக தான் குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்காரு இவர். இது மாதிரி ஃபுல்லாக விளையாடுவார். நாங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே விடணும். அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவர் இப்படி தான் விளையாடிட்டு இருந்தார், நாங்கள் எடுத்து விடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இவர் வந்து இப்போ எங்களை தூக்குங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கார். அதனால் இப்போ குழந்தைங்கள விட்டு 4th டேன்றதுனால விட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட் டே செகண்ட் டே பார்த்திங்கன்னா அவ்வளோவா விட்டுட்டே வரல. அது 4th டே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால வந்திருக்கு. இதுங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, அப்படியே கொஞ்சம் பரண்டு எங்கேயாவது போயிடுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மீ.